ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீசன் இருக்கும்போதே இந்த ரெசிபியை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். மொச்சப்பருப்பு புலாவ். மொச்சக்கொட்டை சீசன் இருக்கிறதுனால நான் ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் சேனலில் சொன்னேன். இனி வரும் நாட்களில் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மொச்சப்பருப்பு வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சு காமிக்கிறேன்னுட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொச்சப்பருப்பு புலாவ் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் 10 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். அதே போல் நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, அதே போல் புதினாவும் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு பிடி புதினா சேர்த்துன்னு இருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வரலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக், ஒரு கமெண்ட் போடுங்க. யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம இப்போ அரைச்சிட்டு வரலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், அரைப்பட்ட பின்னாடி இவ்வளோ தான் வந்தது. இப்போ இது பார்த்திங்கன்னா மொச்சப்பருப்பு. நம்ம பச்சை மொச்சக்கொட்டை எடுத்து ஊற வச்சு அதில் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது அப்படியே பிதுக்குறதுன்னுவாங்க எங்கள் ஊரில். அப்போ நம்மளுக்கு இந்த பருப்பு கிடைக்கும். நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்லி ஒரு 250 கிராம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு நீங்கள் குக்கரில் கூட ரெடி பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் 1 or 2 விசில் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஓப்பனில் தான் செஞ்சுன்னு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். சேர்த்துட்டு சூடாகட்டும். மற்ற மசாலா பொருட்கள் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், ஒரு ஒரு டீஸ்பூன் ஷாய் ஜீரா, ஒரு பே லீஃப். இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன். ஒரு மராட்டி மொக்கு கூட நான் சேர்த்தேன். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ கல்பாசி ஒரு கொஞ்சோண்டு சேர்த்துன்னு இருக்கேன். நிறைய சேர்க்காதீங்க. எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் தான் சேர்த்தேன். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். மிதமான தீயில் வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போதும். நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சப்பருப்பு நான் சேர்த்துன்னு இருக்கேன். என்னுடைய ப்ரீவியஸ் சேனலில் பார்த்திங்கன்னா மொச்சப்பருப்பு வச்சு நான் பொங்கல் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதனுடைய லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயிலேயே அந்த பருப்பு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அப்படியே வதக்கி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா. அந்த பச்சை மிளகா காரத்துக்கு நான் 4 சேர்த்துன்னு இருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பியூராக உங்களுக்கு பச்சை மிளகாவே காரம் போதுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் அந்த பருப்போடு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ நான் ஒரு 2 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 500 கிராம்ஸ் ரைஸ்க்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள். உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்க வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு தனியாத்தூள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் நான் கொஞ்சமாக தான் ஒரு 2-3 தான் பச்சை மிளகாய் சேர்த்தேன். அதனால் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துனுக்கேன். இந்த கப்பில் நான் ஒரு 1.5 கப் அரிசி எடுத்துருந்தேன். இப்போ அது நான் கழுவி ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேன். இப்போ 1.5 கப் ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு 3 கப் தண்ணி அளவுக்கு. இது கொஞ்சம் நின்று வேகும். மற்ற ரைஸாக இருந்தால் நீங்கள் 2 கப்பு எடுத்துக்கோங்க. நான் அந்த அளவுக்கு ஒரு 4.5 கப்பு தண்ணி நான் சேர்த்துன்னு இருக்கேன். அரிசி தண்ணி அவங்கவுங்க வீட்டில் ரைஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. 1:2 ரேஷியோவில் கூட நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு கலக்கி விடலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சுன்னு இருக்கேன்.
நம்ம அந்த புதினாலாம் போட்டோம் இல்லைங்களா, அது வந்து அந்த கலர் அப்படி தான் இருக்கும், நல்ல ஒரு க்ரீனிஷ் கலரை. இப்போ வந்துட்டு தேவைக்கேற்ப ருசிக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா பாருங்கள், நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு கலக்கி விட்டுட்டு தீயை வந்து நல்லா மிதமான தீயில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லா ஒரு கொதி சலசலன்னு வந்த உடனே நம்ம வந்து ஒரு கலக்கி விட்டுட்டு, அவ்வளோதான், அடிக்கடிக்கு கலக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மூடி வச்சுட்டு மிதமான தீயில் வச்சேன். இப்போ வந்து நல்லா தண்ணியெல்லாம் நம்ம விட்ட தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா அது ஒரு புலாவ் பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி இந்த ஸ்டேஜில் இன்னொரு வாட்டி கீழே மேலெலாம் ஒரு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தம்முக்கு போடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய எவ்வளோ டேஸ்டி சீசனல் ரெசிபி மொச்சப்பருப்பு புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணும்போது இது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. Thanks for watching Suji Bites KGF and thanks for supporting Suji Bites KGF. Keep supporting. Bye.